வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன். கடந்த 24 மணி நேரத்தில் கனடாவிலும் அதன் சுற்று பிராந்தியங்களிலும் நடைபெற்ற முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்தி தொகுப்புக்கான விளம்பர அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பது சென்ட் ஜோசப்ஸ் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி. ஜிடிஏவிலே உங்கள் கட்டட நிர்மாண தேவைகள் அனைத்திற்கும் நீங்கள் நாட வேண்டிய ஒரு தமிழரின் நிறுவனம் தான் இது. பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், ஃப்ளோரிங், பெயிண்டிங், கிச்சன் ரெனோவேஷன், பேஸ்மெண்ட் பினிஷிங், பில்டிங் பெர்மிட்ஸ் என்று சொல்லி அனைத்து விதமான கட்டட நிர்மாணம் தொடர்பான வேலைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீங்கள் அவர்களிடம் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 4164176598. தொடர்ந்து செய்திகளுக்குள் செல்லலாம் நேயர்களே. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சவால்களில் இருந்து மீட்பதற்காக ஒருங்கிணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பிரதமர் மார்க் கர்னி அடுத்த மாதம் சஸ்கட்சேவனில் முதலமைச்சர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கின்றார். இந்த ஆலோசனையானது ஜூன் மாதம் 1ஆம் திகதி மற்றும் 2ஆம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றது. முக்கியமாக ஐக்கிய அமெரிக்காவுடன் தற்போது நிலவி வருகின்ற வர்த்தக போர் சூழல் மற்றும் அல்பர்டாவினுடைய தனிநாட்டு கோரிக்கை வலிப்பெறுகின்ற தன்மை, இந்த இரண்டையும் முன்னிறுத்தித்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைவிட இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய நோக்கம் கனடாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் தேசிய ஐக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுப்பதாகவும். இதற்காக மார்க் கர்னி ஜூலை மாதம் 1ஆம் திகதிக்குள்ளாக மாகாணங்களுக்கு இடையிலான வர்த்தக தடைகளை முழுமையாக நீக்குவதற்கான வாக்குறுதியையும் கொடுக்க இருக்கின்றார். இதேவேளை இன்னொரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும் நேர்களே. சமீபத்திலே முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவினுடைய மேற்கு மாநிலங்களுக்கு மதிப்பு தந்ததில்லை என்று குறிப்பிட்ட ஒன்டாரியோவினுடைய முதலமைச்சர் டாக்ஃபோர்ட் கார்னியினுடைய செயற்பாட்டை பலமாக வரவேற்றிருந்தார். குறிப்பாக சஸ்கட்சேவனிலே முதலமைச்சர்கள் கூட்டத்தை நடத்துவது ஒரு நல்ல முதற்படியாக இருக்கின்றது என்றும், மேற்கு மாநிலங்களுக்கு அரசு அன்பு காட்ட வேண்டும், குறிப்பாக அல்பர்டாவுக்கும் சஸ்கட்சேவனுக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அத்தோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான கார்னியின் சமீபத்திய பேச்சுவார்த்தையை பாராட்டி பேசிய டாக்ஃபோர்ட், அவர் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டார், நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அவ்வளவு பொறுப்புடன் நடந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார். உண்மையிலேயே மார்க் கர்னியினுடைய செயற்பாடுகள், அதிலும் நேற்றைய வீடியோவிலே நேர்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த செயற்பாடுகள் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் முதிர்ச்சி தன்மையை வெளிப்படுத்தி காட்டியிருந்தது. இதேவேளை நேர்களே பார்த்தமாக இருந்தால், அல்பர்டாவினுடைய முதலமைச்சர் டேனியல் ஸ்மித் கடந்த வாரம் பிரிவினை குறித்த மக்கள் கீழியத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு பிரதமர் கார்னி மற்றும் டாக்ஃபோர்ட் இருவருமே கவலை தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் அல்பர்டாவை இணைத்து வைக்க விரும்புகின்றோம், அங்கு வளர்ச்சி மற்றும் பொருளாதார சமநிலை தேவை என்று சொல்லி டாக்ஃபோர்ட் தெரிவித்திருந்தார். மேலும் அல்பர்டாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை சந்தைப்படுத்த புதிய குழாய்களை அமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதேவேளை எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பார்த்தமாக இருந்தால், பிளேக் குவெபெக் தலைவர் ஜூஎஸ் பிரான்சாயிஸ் தெரிவிக்கையிலே கார்னியினுடைய ட்ரம்புடனான சந்திப்பானது பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக்கும் முனைப்பை அவர் முற்றிலும் நிராகரிக்கவில்லை என்று குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருந்தார். உண்மையிலேயே அந்த கருத்தை நாம் கவனத்தில் எடுக்க தேவையில்லை நேர்களே. ஏன் அப்படின்னு சொன்னால், அதற்கு மிரண்டு போய் எதிர்த்து ஒரு பதிலை கொடுத்திருந்தால் அது நிச்சயமாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு வெள்ளை மாளிகையில் என்ன நடந்ததோ அதே நிலைமைதான் நடந்திருக்கும். அது கனடாவினுடைய பொருளாதாரத்திலே நேரடியான பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கும். இந்த சூழ்நிலையிலே மார்க் கர்னியினுடைய இந்த செயற்பாட்டை அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சியினர் பொறுப்புணர்வில்லாமல் விமர்சிக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணப்பாடுதான் தோன்றுகிறது. நேர்கள் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, எட்டோபிகோவில் மோட்டார் சைக்கிளும் வாகனமும் மோதிக்கொண்ட விபத்திலே பெண்ணொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது. புதன்கிழமை மாலை 4:45 அளவில் தான் இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. எட்டோபிகோவில் கிப்ளிங் அவென்யூ மற்றும் எக்லிங்டன் அவென்யூவுக்கு மேற்கு பகுதியில் தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த சாலையிலே சில லேன்கள் மூடப்பட்டிருக்கின்றது என்றும் பொதுமக்கள் மாற்றுப் பாதையை பயன்படுத்துமாறும் போலீசாரால் கோரப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை நேயர்களே, கனடாவிலே வேக கட்டுப்பாட்டு கேமராக்கள், கனடாவின் ஜோக் பகுதியில் இருக்கின்ற வாஸ் நகரில் தான் 9 வேக கட்டுப்பாட்டு கேமராக்கள் கடந்த 5 மாதத்திலே சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக தற்போது போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். 42 வயதான வாஸ் நகரைச் சேர்ந்த ஒருவர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அனைத்து கேமராக்களையும் சேதப்படுத்தியது இந்த ஒரு நபரா அல்லது வேறு ஆட்களா என்பது உறுதிபட தெரியாத நிலையிலே ஒரே ஒரு கேமராவை சேதப்படுத்திய குற்றச்சாட்டு தான் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. அதிகமாக பள்ளிகளுக்கு அருகாமையிலே வாகனங்களினுடைய வேகங்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த ஸ்பீட் கேமராக்கள் போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பல தடவைகளில் பள்ளி மாணவர்கள் கனடாவிலே வேகமான வாகன ஓட்டிகளால் விபத்தை சந்தித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கனடிய போலீசாரனுடைய கருத்துப்படியாக இருக்கின்றது என்ன அப்படி என்றால், பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது சட்ட ரீதியான தண்டனைக்கும் சிறை காவலுக்கும் வழிவகுக்கும். இந்த அனைத்துமே பொதுமக்களினுடைய
வரிப்பணம். ஆகவே இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்கள் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் போலீசாருக்கு தரவுகளை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கின்றது. நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெபரடார் பகுதியில் தான் காட்டுத்தீ பரவலின் காரணமாக ஸ்டேட் எமர்ஜென்சியானது டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கின்றது என்றும் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட காட்டுத்தீயின் காரணமாக ஏற்கனவே சில வீடுகள் முற்றிலுமாக எரிந்து அழிந்திருக்கின்றது என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக பொதுமக்களை ஆபத்தான பிரதேசங்களிலிருந்து வெளியேறுமாறு அதிகாரிகள் வேண்டியிருக்கின்றார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், பனிச்சறுக்கு வீரர் ஒருவர் ஒரு 13 வயதுடைய ஒருவர் SUV கார் ஒன்றுடன் மோதியதன் காரணமாக விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவர் கால்கேரி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் தற்போது உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மோதுண்ட வாகனத்தை ஓட்டிச் சென்றவர் 79 வயதான பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது. போலீசார் தற்போது அந்த வாகனத்தினுடைய வேகங்கள், அந்த குறிப்பிட்ட வாகன ஓட்டுநருடைய போதைப் பொருள் பாவனைகள் தொடர்பான விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை நேயர்களே, அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், டொரண்டோ பாடசாலைகள் ஒரு மிகப்பெரிய கப்பத் தொகையை எதிர்நோக்கி இருப்பதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. கனடாவினுடைய லார்ஜஸ்ட் ஸ்கூல் போர்டாக இருக்கின்ற டொரண்டோ ஸ்கூல் போர்டினுடைய தரவுகள் திருடப்பட்டிருக்கின்றது. சைபர் அட்டாக் மூலமாக இவை திருடப்பட்டிருக்கின்ற நிலையிலே அந்த பள்ளி டேட்டாஸை மெயின்டைன் பண்ணுவதற்கான சாஃப்ட்வேரை உருவாக்கி கொடுத்த நிறுவனமானது அந்த தரவுகளை பாதுகாப்பதற்காக கப்பத் தொகையையும் செலுத்தி இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பவர் ஸ்கூல் எனப்படுகின்ற அந்த அமெரிக்காவை சேர்ந்த சாஃப்ட்வேர் நிறுவனம் தான் இந்த கப்பத் தொகையை செலுத்தி இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த சைபர் திருட்டானது கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்திருக்கின்றது. நீண்ட நாட்களாக நெகோசியேஷன் நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த தரவுகளை பொது வழியிலே விடாமல் இருப்பதற்காக இந்த தொகை செலுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட நேயர்களே, இதனால் பொதுமக்களுக்கு ஆபத்து இல்லை என்று சொல்லிதான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் முழுக்க ஒரு முட்டாள்தனமான ஒரு செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. எந்த காலகட்டத்திலும் தரவுகளுக்காக ரான்சமை கொடுப்பது என்பது நிச்சயம் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. ஒரு தடவைகளிலே ரான்சத்தை பெற்றுவிட்டால், அதாவது கப்பத்தொகையை பெற்றுவிட்டால், இந்த டிஜிட்டல் கோப்பிகளை மீண்டும் வைத்துக் கொண்டு அந்த குறிப்பிட்ட கப்பம் கோரும் நபர் கப்பத்தை கோருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ஒரு முட்டாள்தனமான முன்னுதாரணமாக இவர்களுடைய இந்த செயற்பாடு இருக்கின்றது. இருந்த போதிலும் இது கனடிய அரசினுடைய செயற்பாடு அல்ல, அல்லது டொரண்டோ ஸ்கூல் போர்டினுடைய செயற்பாடும் அல்ல. அந்த குறிப்பிட்ட பவர் ஸ்கூல் எனப்படுகின்ற அமெரிக்க நிறுவனத்தினுடைய செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் 100% அதை தவறு என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய எண்டிலிருந்து, அதாவது அவர்களுடைய சைடிலிருந்து பார்க்கின்ற போது முடிந்த அளவிற்கு ஒரு முயற்சியை செய்கின்றார்கள். 100% இதனால் பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, ஒரு சிறிய அளவிலாவது இந்த தரவுகள் பொது வழியில் பகிரப்படாது என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இந்த பணத்தை கொடுத்திருக்கலாம். அல்லது அந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்திற்கு ஒரு டியூட்டி ஆஃப் கேர் இருக்கின்றது. எதிர்கால சட்ட வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் இந்த பணத்தொகையை செலுத்தி தாங்களும் தம்மாலான ஒரு முயற்சியை செய்தோம் என்று காட்டுவதற்காக கூட முயற்சித்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ பொதுப்படையில் பார்க்கின்ற போது யாராவது சைபர் துறையிலே உங்களிடம் மிரட்டி கப்பத்தை கோருகிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை கப்பத்தை வழங்கிவிட்டால் நிச்சயமாக உங்களிடமிருந்து பணம் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு உறுதிபட தெரிந்துவிடும். அதன் பின்னர் தொடர்ச்சியாக நீங்கள் பணத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டி வரலாம். ஏனென்றால் அதிகமான இந்த சைபர் ரான்சம்வேரிலே இதே போன்ற நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தனிப்பட்ட முறையிலே ஆன்லைனில் கேட்கப்படுகின்ற கப்பங்களை கொடுத்து தப்பிக்கலாம் என்கின்ற ஒரு முடிவை யாரும் எடுக்க வேண்டாம். முடிந்த அளவிற்கு நீங்கள் சிக்குகின்ற போது போலீஸ் தரப்பினுடைய உதவிகளை நாடிக்கொள்ளுங்கள் நேர்களே. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான வேலைவாய்ப்பு செய்திகளை பொறுத்தவரையிலே செக்யூரிட்டி கார்டு, மர பீரோ செய்பவர், கிளார்க், டிரைவர், கேஷியர், மெக்கானிக், மேனேஜர், முடி திருத்துபவர், ஜன்னல் சுத்தம் செய்பவர் மற்றும் ஒரு வீட்டு பணியாளருக்கான வேகன்சி என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக 10 வேகன்சிகள் என்று நம்முடைய கனடியன் ஜாப்ஸ் தமிழ் யூடியூப் தளத்திலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவற்றையும் நேர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரிவான விவரங்களை அதாவது வேலைவாய்ப்பு தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே நேர்கள் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கனடிய செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.